மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ மக்களே, நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம இந்த பொன்ராஜை பற்றி வீடியோ போட்டதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் நமக்கு கமெண்ட்ஸில், அண்ணா இந்த பாருங்கள் சாட்டை மாமா பையன் என்னெல்லாம் பேசி வச்சுருக்கான் பாருங்கள், அந்த பொன்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா அவங்ககிட்ட, ஐயோ அவன் ஒரு சாக்கடை, அவனுக்கு என்னத்தை நம்ம ரிப்ளை போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவன் பேசியிருக்கான். அந்த வீடியோவை வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்த்ததில் இந்த நாய்க்கு நம்ம பதிலடி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சரி வராது. ஏன்னா சார் வந்து ஆதாரத்தோடு எடுத்து சில விஷயங்களை கேள்வி கேட்டிருக்காரு. அந்த ஆதாரத்தோடு கேட்ட அந்த ஈனப்பயலுக்கு நம்ம அவன் பாஷையிலேயே புரிய வைப்போம். திட்டலாமான்னு தெரில. ஏன் அழுகுறையா உட்காந்து என்ன திட்டுறாங்க, என்ன திட்டுறாங்க, எல்லோரும் திட்டுறாங்க, புலம்புறாங்க, அழுகுறாங்கயா, கேவலமாக அழுகுறாங்க, புலம்புறாங்க உட்காந்துக்கிட்டு மீடியாவில் உட்காந்து. இவன் இந்த இடுமாவனம் கார்த்தி ஏன் அவன் தலைவனே புலம்புறான் உட்காந்து ஒரு வீடியோவில். எங்களெல்லாம் அசியசியாக பேசுகிறாங்க. உங்களை கொஞ்சம் வாங்கிடா அசியசியாக பேசாமல். நீங்கள் முதல்ல எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுங்கடா எல்லாருக்கும். உங்களை பார்த்தோன்னா நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் பேசாத பேச்சா 15 வருஷமாக? நாங்கள் 2 வருஷம் பேசுகிறதுக்கே இந்த 2 வருஷம் கூட கிடையாது. ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு மாநாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் 5 மாதம் நாங்கள் சைலண்ட்டாக தான் இருந்தோம். நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. நாங்கள் 6-7 மாதம் அடிக்கிறதுக்கே உங்களால் தாங்க முடியலைன்னா 15 வருஷமாக நீங்கள் தமிழ்நாட்டை போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களை எப்படி சும்மா விட முடியும்? இந்த வரேன் இருடி. யாராவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தர் கண்டிச்சிங்களா? திமுக யாராவது ஒருத்தர் நான் ஸ்டாலினை லவ் பண்ணுறேன், உதவி ஸ்டாலினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதிமுக ஒருத்தர் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை லவ் பண்ணுறேன், 18 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? நாம் தமிழர் கட்சியில் சொல்லுவாங்களா? 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். சோ தளபதி மாதிரி ஒரு பர்சன்ல பார்க்க முடியாது. அவர் லவ் பண்ணிருக்கேன். இதை நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன். எஸ்ஏ சந்திர சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தடவை மீட் பண்ணப்ப நான் பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதுல என்ன இருக்கு? அவர் மேல ஏன் ஆசைப்படக்கூடாதா? கட்சி தலைவராக, அண்ணனாக, பெரியப்பாவாக, சித்தப்பாவாக, உடன்பிறந்த சகோதரனாக, தம்பியாக அப்படித்தான் பார்ப்பாங்க. இதுதான் மக்களே. இந்த பொண்ணு வந்து இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து லவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிச்சா உடனே இவர் வந்து கேள்வி வைக்கிறாரு. ஏன் உங்களுக்கு விஜய் அவர்களை அண்ணனா பார்க்க தெரியாதா? விஜய் அவர்களை வந்து தம்பியாக பார்க்க தெரியாதா? அது என்ன லவ் பண்ணுறேன், நீ இதை போய் ஸ்டாலினை லவ் பண்ணின்னு சொல்லுவியா, உதயநிதி லவ் பண்ணின்னு சொல்லுவியா, இபிஎஸ்ஸை லவ் பண்ணின்னு சொல்லுவியா, மோடியை லவ் பண்ணின்னு சொல்லி? ஆட கூமுட்டை குரங்கே, யாரை வேணால் யார் வேணால் லவ் பண்ணலான்டா. அதில் என்னடா பிரச்சனை உனக்கு? இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த பொண்ணு ஒன்று சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? நான் 26 வருஷமாக விஜய் அவர்களை லவ் பண்ணுறேன். என்னதே அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன்னு. விஜய் கட்சி 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாடா கபோதி. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பித்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தலைவர். அதுக்கு முன்னாடி நடிகர். 26 வருஷத்துக்கு முன்னாடியும் நடிகர். 26 வருஷத்துக்கு முன்னாடி என்னது? இன்னொன்று வாலிபர், கல்யாணம் பண்ணுற வயசு. அந்த பொண்ணு அந்த டயத்தில் விஜய் அவர்களை பார்த்து லவ் பண்ணியிருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? லவ் பண்ண எல்லாரும் அது கல்யாணம் பண்ணிடுவாங்களா? அவர் விஜய், அந்த பொண்ணு விஜய் லவ் பண்ணியிருக்கு, கல்யாணம் பண்ண முடியல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் கூட தான் லவ் பண்ணியிருக்கேன். ஏன் 21 வயசில் மாமா பொண்ணை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ண முடியல. அந்த பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளையை பார்த்தா லவ் போயிருமா? போகாதுடா. அது வேறு ஃபீலிங். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கள்ள தொடர்புள்ள குடும்பம் நடத்துகிற கம்முனாட்டி உனக்கு எப்படா தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் அ ஃபீல் மேன், ஃபீல். ஃபர்ஸ்ட் லவ். அந்த பொண்ணுக்கு விஜய் இருக்கு மேலே ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கும். அது இப்போ வரைக்கும் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு மாமா பொண்ணு வந்து அவரை கட்டிக்க முடியாமல் போயிருக்கோம். அவர் அந்த பையனை அவருக்கு வேறு இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ணல. ஏன் ஒரு படமே வந்துச்சுடா, பூன்னு ஒரு படம் வந்துச்சுடா. அட பூன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட கான்செப்டே அதுதான்டா. இந்த பொண்ணு லவ் பண்ணி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இந்த பொண்ணு லவ் பண்ண ஒருத்தன் யார்? அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் அவனுக்காக உசுரையே கொடுக்கும். அப்படி லவ் பண்ணும். அது தப்பா? ஒரு படத்தையே எடுத்திருக்காங்களே, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? சோத்தை தானே திங்கிற? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ சோத்தை திங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எவன்கிட்டயாவது
அதுலேருந்து வேணா தின்னுட்டு இருப்ப. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு ஏன் மாமா விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சிரிக்குது. விஜய் மாமாவை தான் பிடிக்கும்னு. விஜயை வந்து உங்களுக்கு சகோதரனாக தம்பியாகவே பார்க்க முடியாதா? விஜயை வந்து அண்ணனாக பார்க்க முடியாதா? விஜய்க்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, இன்னைக்கு இல்லை, ஒரு குடும்பம் இருந்துச்சுல்ல. அப்போ அவரை எப்படி பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவனை லவ் பண்ணுறேன் மாமாவா பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் யார் முதல்ல? அதே கொஸ்டின் தான், திருப்பியும் அதே பாயிண்ட் தான். என்னது, ஏன் விஜய் அவர்களை வந்து உங்களால் வந்து அண்ணனை பார்க்க முடியாதா? விஜய் அவர்களை வந்து சகோதரனை பார்க்க முடியாதா? ஏன் விஜய் அவர்களை நீங்கள் வந்து மாமாவை பார்க்குறீங்க? ஏன் அதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த மோட்லேயே ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்டா பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். சரி, விஜய் அவர்களை வந்து அவங்க பார்க்கறது இருக்கட்டும், அவங்க சாதாரண ஒரு பாமர பெண், பாமர மக்கள், அவர் மேலே ஆசைப்படுது, மாமாவை நினச்சிருக்கலாம். நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமாடா? முத்துக்குமார் பொண்டாட்டி, யூனோ ஹூ இஸ் தட்? முத்துக்குமார் பொண்டாட்டி இன்றைக்கி ஓம் பொண்டாட்டி. முத்துக்குமாரை கொன்று தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த இது ஆதாரம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் நீ கல்யாணம் பண்ணியிருக்கல முத்துக்குமார் பொண்டாட்டியை. முத்துக்குமார் பொண்டாட்டியை ஏன் நீ தங்கச்சியாக பார்க்கல? முத்துக்குமார் பொண்டாட்டியை ஏன் உனக்கு அக்காவாக பார்க்கல? இல்லை முத்துக்குமார் பொண்டாட்டியை இன்னொருத்தன் பொண்டாட்டியாக பார்க்கல? ஏண்டா கம்முனாட்டி, நீ ஒருத்தனோட பொண்டாட்டியை இப்போ நீ உனக்கு பொண்டாட்டி ஆக்கிட்ட. உன்னால் அந்த பொண்ணை தங்கச்சியாவோ அக்காவோ பார்த்து நீ அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குன்னு நினச்சிருந்தேன்னா, அந்த பொண்ணை வேறு எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா நான் உன்னை பாராட்டுவேன். பரவாயில்லடா, சாட்ட மாமா பையன் வந்து அந்த பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி இருந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். நாய், நீயே ஆட்டையை போட்ட நாய், அடுத்தவன் பொண்டாட்டியை ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு நீ என்னடா இந்த பொண்ணை பார்த்து ஏன் மாமாவாக தான் பார்ப்பீங்களா? ஏன் இப்படி தான் பார்ப்பேன்? அதை கேட்க நீ யார்? அவங்க பார்ப்பாங்கடா, அவங்க முறை பார்ப்பாங்க. உனக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், உங்கள் அண்ணன் விஜயலட்சுமி எப்படி பார்த்தாரு? இப்போ அப்படி சொல்லு, உங்கள் அண்ணன் விஜயலட்சுமி எப்படி பார்த்தாரு சொல்டா? விஜயலட்சுமி எப்படி பார்த்தாரு? ஏன் தங்கச்சியாக பார்த்துருக்க வேண்டியது தானே? கூட நடித்த நடிகை தானே, தங்கச்சியாக பார்த்துருக்க வேண்டியது தானே? இல்லை விஜயலட்சுமி வந்து கோ ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கலாமே? அவர் என்னவா பார்த்தாரு? ஏன் அந்த புள்ள கேஸ் போட்டுச்சு? ஏன் எனக்கு 6 வாட்டு கலைப்பு நடந்துச்சுன்னு சொன்னிச்சு? ஏன்டா இதுக்கெல்லாம் ஏன்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஈனப்பயல்களா? ஏன்டா ஈனப்பிறவிலையும் 1ஆம் நம்பர் ஈனப்பிறவிகளா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கடா. இதெல்லாம் பதில் சொல்லாமல் பொதுமக்கள் சாதாரண ஒருத்தவங்க அவங்க ஆசைப்படுறத வந்து நீ இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறீல்ல, அதனால் இப்படிலாம் ஆசைப்படுறதுனால பொன்ராஜ் பேசுனது சரிதான்னு சொல்கிறீல்ல. அப்போ உனக்கும் பொன்ராஜுக்கு என்ன வித்தியாசம்? நீ அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டை போட்டிருக்க. உங்கள் அண்ணன் சீமான் விஜயலட்சுமியை கருக்கலப்பு பண்ணி நாசம் பண்ணியிருக்கான். சுப்ரீம் கோர்ட்டில் போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தால் நாய். ஏன்டா நீங்களாம் நல்லவங்க, இந்த பொதுமக்கள்லாம் உனக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி விபசாரிகளா? செருப்பால் அடிக்கணும். மக்களே, இவனுங்களை பற்றி தெரியுதா? இந்த நாய் டம்ளர் என்ன மாதிரியான புறம்போக்கு நாய்ங்கன்னு தெரியுதா இல்லையா? இவங்க உண்மையான தமிழனாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த தமிழர்களை எப்படி அசிங்கமாக பேசுவானா? அந்த பொண்ணு யாரை வேணால் ரசிக்கட்டும். அந்த பொண்ணு டிஎம்கே பிடிக்குது, அதிமுக பிடிக்குது, இல்லை டிவிக்கு பிடிக்குது, இல்லை பிஜேபி பிடிக்குது, யாரை வேணால் பிடிக்கட்டும். அண்ணாமலை கூட பிடிக்குதுன்னு சொல்லட்டும். அதை விமர்சிப்பதற்கு நீ யாரா எச்சக்கலை புறம்போக்கு? நேற்று ஒரு ஈனப்பைய கையில மட்டும் கிடைச்சானவங்க செவிட்ட கட்டி அடிச்சு விடுவான். ஏடா உங்களுக்கு அவ்வளவு திமிரு என்னடா? நீங்க ஒரு அதிகாரத்துக்கு வரல, ஒரு எம்எல்ஏ கனவு அடையல, ஒரு தேர்தலை கூட அடையல. இந்த பொன்ராஜ் அவர்களை கண்டிக்கிறான். பொன்ராஜை கண்டிக்கிற இந்த ஈனப்பயலுக, இந்த ஆதவர்ஜுனா, இந்த நிர்மல்குமார், இந்த ராஜ்மோகன், இந்த லைலாமணி, ஏண்டா பொன்ராஜை கண்டிக்கிறீங்களாடா? பொன்ராஜை கண்டிக்கிற பெண்ணியம். உங்க வீட்டு பெண்களுக்கு வந்து பேசுனா அது பெண்ணியம். இதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ராணிப்பேட்டையினுடைய வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி மாநில பொறுப்பாளர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர், அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு இஸ்லாமிய பெண்ணு. தங்கை தாரியா பத்தி அவ்வளவு இழிவா, வாயில சொல்ல முடியாத வார்த்தையில அவ்வளவு இழிவா கேவலமா எழுதுறாங்க. எல்லாரையும் கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை, ஒரு வேட்பாளரை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய வேட்பாளரை பொது வழியில எழுதுறாங்க. ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகார் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. வாழ்க்கை தொலைக்க தயாரா மைக்கிலே, வாழ்க்கை தொலைக்க தயாராரு. இப்போ இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க? சோசியல் மீடியால இருந்து எடுத்துட்டு வந்துட்டு விஜய் ரசிகர்கள்லாம் இப்படி வந்து அசிங்கமா பேசுறாங்க பாத்தீங்களா? எங்க நாம் தமிழர் கட்சி பெண்களை எப்படிலாம் அசிங்கமா பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ கொந்தளிக்கிற, கோவப்படுற, எல்லாம் வாஸ்தவம்டா. போய் கம்ப்ளைண்ட் கொடு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னில்ல, அவனை பிடிச்சி யார் அவன்னு கண்டுபிடிச்சி போடு, அதை போடுறா. அதை ஏன்டா செய்ய மாட்டேங்கிறீங்க? எச்சக்கலை புறம்போக்குங்களா? சும்மா கம்ப்ளைண்ட் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கீங்க. தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்த நபர்கள் தான் இப்படி பேசியிருக்காங்கன்னு எவன் பேசினாலும் சரி, அது தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணை யார் தப்பாக பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ டோன்ட் அக்செப்ட் இட். புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ சொன்ன மாதிரி உண்மையாலுமே நீ உங்கள் அப்பனுக்கு தான் பிறந்திருக்க அப்படின்னா
யார் அவன் கண்டுபிடிச்சி அவன் மேலே ஆக்ஷன் எடு. அப்போ நீ சரியான ஆம்பளை. அதை விட்டுவிட்டு சும்மா இப்படி பொண்டு வச்சுட்டு தானம்மா பாருங்கள் எங்களை வந்து இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க, எங்கள் பெண்களை அசிங்கமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடியை கொண்டாந்து இங்கே காமிச்சிக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லடி மாமா பையா. நீ ஆம்பளைனா அவனை பிடிச்சி உள்ளே போடு, அவனை யாருன்னு கண்டுபிடி. யாரெல்லாம் உங்கள் பெண்களை தப்பாக பேசுகிறாங்களோ அந்த மாதிரி ஃபேக் ஐடியில் இருந்து, இல்லை உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகத்து ஐடியாவில் இருக்கிறவன் பேசுகிறான் அப்படின்னா நீ உள்ளே பிடிச்சி போட்டுக்க, தாராளமாக போட்டுக்க. வி டோன்ட் கேர். ஆனால் ஐ டோன்ட் கேர். நான் சத்தியமாக வரமாட்டேன், சப்போர்ட் பண்ணிடலாம், முட்டு கொடுக்கலாம் மாட்டேன். பொண்ணுங்களை தப்பாக பேசினா முட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட இப்போ இன்னொரு கேள்வி வந்துட்டு இருக்குது. நீயா இருக்கட்டும், உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், அந்த இடும்பாவனம் கார்த்தியாக இருக்கட்டும், உங்கள் கூட்டமே இருக்கட்டும், எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் இந்த மாதிரி இடத்துல தான் உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து தரவுகளை இந்த மாதிரி வந்து ஐடி வச்சுக்கிட்டு உங்களை கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்கன்னு இதை மட்டுமே ப்ரூஃபாக எடுத்துகிட்டு வந்து பேசுகிற புறம்போக்கு நாயை நீங்கள் லைவ்லேயே நீ உங்கள் அண்ணன் அப்புறம் எல்லா பக்கி பயல்களும் தமிழக வெற்றி கழகத்தை அசிங்கமாக பேசியிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தம்பி தங்கைகளை வந்து தற்கொலைன்னு சொல்லியிருக்கீங்க, அணில்னு சொல்லியிருக்கீங்க, கொள்கை தெரியாத கூட்டம், கூமுட்டை கூட்டம், என்னென்னமோ அசிங்கமாக பேசியிருக்கீங்களே மோகம் காமிச்சு. இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பேச்சாளர்கள் யாராவது முகத்தை காமிச்சு பேசுகிறவங்க, நான் இந்த ஃபேக் ஐடியில் பேசுகிறேன்னு கேட்கல, முகத்தை காமிச்சு பேசுகிற யாராவது உங்கள் கட்சியில் இருக்க பெண்களையோ இல்லை உங்கள் கட்சியில் இருக்க உங்களையோ தரக்குறைவாக மேடையில் விமர்சிச்சிருக்காங்களா? இப்போ 1-2 பேர் விமர்சிக்கிறாங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வாங்க முடியாது. ஆனால் உங்களவுக்கு கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாங்களடா, அப்படி யாராவது இருந்தால் காட்டு. அதையே நீங்கள் காட்ட மாட்டீங்க, அதையெல்லாம் முடியாது உங்களால். ஆனால் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க அப்படின்றது எங்ககிட்ட தரவுகள் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. வித் ப்ரூஃபோடு அடிப்போம்டா புறம்போக்கு, வித் ப்ரூஃபோடு அடிப்போம். ஆனால் நீ அடிக்க முடியாது. நீ இப்போ கேட்கலாம், நீ தமிழக வெற்றி கழகத்தை தானே பேசுகிற, நீ அசிங்க. ஆமாடா பேசுவேன்டா, உன்னையும் பேசுவேன், உங்கள் அண்ணனையும் பேசுவேன், அவனையும் பேசுவேன், எவனையும் பேசுவேன்டா. யாரா நீங்கள் புறம்போக்கு நாய்ங்களா? உங்களை பேசுவேன்டா, நீங்கள் ஆம்பளைங்க தான்டா. ஆம்பளைங்கன்னா சொல்லு, ஆம்பளைங்க தானே அதனால் பேசுகிறேன். இல்லை நீ புடவை கட்டிட்டு வந்து நில்லு, நான் பேச மாட்டேன், ஒன்றும் அசிங்கமெல்லாம் பேச மாட்டேன். நான் உன்னை யாரையுமே அசிங்கமாக பேச. நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், புடவை இல்லை சுடிதார் இதார் போட்டு வந்து நின்றுங்க. நம்ம வந்து பெண்களை மதிப்பவர்கள், நான் பேச மாட்டேன். ஆனால் மீசையை முறுக்கிட்டு வந்து உட்காந்து நீ பேசினா கல்யாணம் நான் பேசுவேன்டா. நீங்கள் என்ன பேனா பண்ணிக்க, உங்களால் ஒன்றுமே பிடுங்க முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே உங்ககிட்ட நிறையா வாட்டி நான் வீடியோ போட்டேன், சரியான ஆம்பளையாக இருந்தால் என்கிட்ட வாதத்துக்கு வாங்கடா, விவாதத்துக்கு வாங்கடான்னு. ஒரு பிக்காளி பயம் கூட வரல. என்னது, ஒரு பிக்காளி பயம் கூட வரல. என் ஒருத்தனை உங்கள் ஒட்டுமொத்த கூட்டனால சமாளிக்க முடியல. போனால் போதுன்னு துச்சமாக மதித்து தூக்கி போட்டு போனேன்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில். எத்தனை பேர் வந்தீங்க என்ன, எத்தனை பேர் அதில் மோகம் காமிச்சு வந்தவங்கள நான் பாராட்டுறேன். கெத்து உன்ன மாதிரி ஒரு 4-5 பேர் வந்தாங்க மோகம் காமிச்சு. அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில. வாங்கடா பேசணும்னா வரமாட்டேன்ட்டீங்க. வா பேசுவோம், இப்போ கூட நான் ரெடி. டேய் சாட்டை, நீ உண்மையானே உங்கள் அப்பனுக்கு தான் பிறந்திருந்தேன்னா வாடா உட்காந்து பேசுவோம்டா. நீ அங்கேருந்து பேசு, நான் இங்கேருந்து பேசுகிறேன்டா, லைவில் பேசணும் வாடா. சரியான ஆம்பளையாக இருந்தேன்னா நேரம் காலம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லு. நான் அசிங்கமெல்லாம் பேச மாட்டேன். எனக்கு லைவில் பேசணுன்னா எப்படி பேசணும்னு தெரியும், கவலைப்படாத. ஆனால் எதிர்த்தாப்புல நீ எப்படி பேசுகிற அப்படி தான் நான் பேசுவேன். நீ வார்த்தையை விட்டால் நானும் வார்த்தையை விடுவேன், அது வேறு விஷயம். டீசெண்டாக பேச நீ ரெடியா? வா. கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது அப்படின்லாம் கேட்டேல, வாடி. உங்கள் கொள்கையை வச்சு கோட்பாடு வச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன மயிரை பண்ணியிருக்கீங்கன்னு நீ இப்போ சொல்லு. நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா, நாக்க பிடிங்கிற மாதிரி. பார்த்தேல இந்த பெண்கள், பார்த்தேல செருப்பை கழட்டி மட்டும்தான் அடிக்கல உங்களை, செருப்பை கழட்டி மட்டும்தான். கேட்டாங்களா? 15 வருஷமாக அவங்கள நம்பி தானே உங்கள் பின்னாடி வந்தாங்க. கேட்டாங்களா ஏன் வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டீங்க, விஜய் பற்றி போய் பேசிட்டீங்கன்னு? இப்போ தெரியுதாடா உங்கள் லட்சணம், நீங்கள் எது பின்னாடி போகிறீங்கன்னு? திமுகவோட கொத்தடிமை பரதேசி நாய், காசை வாங்கிக்கிட்டு குலைக்கிற புறம்போக்கு ஈனப்புறவி நீ பேசுகிற. நீ பேசுவடா, நீ பேசுவ. பொன்ராஜை இப்போ சப்போர்ட் பண்ணி நீ பேசுவ. ஏன்னா நீ ஈனப்பிறவி, நீ அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டை போட்டவன். உங்கள் அண்ணன் ஒரு பொண்ணோட கருக்களை பண்ணி அந்த பொண்ணை நாசம் பண்ணிவிட்டு இன்றைக்கி இன்னொருத்தன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சொகுசா பணம் கிடைக்குதுன்னு. நீங்கள் பணத்துக்காக என்ன வேணால் செய்ய, எந்த தொழில் வேணால் செய்யக்கூடிய அயோக்கிய நாய் நீ பேசுகிற. டேய் புறம்போக்கு, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நீ உண்மையாலுமே தமிழர்களுக்காக பேசுகிறேன்னா இந்நேரம் உனக்கு ரத்தம் கொதிச்சிருக்கணும். யார்? பொன்ராஜ் பேசுனதுக்கு. ஆனால் உனக்கு கொதிக்கலை அப்படின்னும் போதே நீ தமிழர்களுக்கானவன் கிடையாதுன்னு எல்லா பெண்களுக்கும், தமிழ் பெண்களுக்கும் தெரியுண்டா. தருதலை புறம்போக்கு, போடி போ. இனிமேல் நீங்கள் ரோட்டில் போகும்போது இனிமேல் தான் உங்களுக்கு பெண்கள்கிட்ட செருப்படி இருக்குது. உனக்கு உங்கள் அண்ணன் எல்லா மயிராண்டிங்களுக்கும் இனிமேல் தமிழ்நாட்டு பெண்கள் செருப்பால் அடிக்கலை, நீங்கள் வாங்கலை.
வாங்குவீங்கடா, நீங்கள் வாங்கலை என்ன, நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா தமிழ் பெண்களுக்கு ரோசம் அதிகம். மானத்து மேலே மட்டும் நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்கள மாதிரி ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்க முடியாது. இன்னி பார்ப்பீங்க, இந்த 2026 பார்ப்பீங்க. நாம் தமிழர்னு நீ சொல்லிட்டு இருந்தில்ல, நாய் டம்ளர்டா நீ எல்லாம், நாய் டம்ளர், நாயோடைய பீத்தின்ற பண்ணிங்கடா, புறம்போக்கு நாய்ங்களா. மக்களே, இது போதுமா? இந்த நாய்களை திட்டினது, இந்த நாய்களை பண்ணிகளை வச்சு செஞ்சது போதுமா? எனக்கு போதும்பா. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த கழுதைக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, அவன் உண்மையாலுமே அவன் அப்பனுக்கு தான் பிறந்துருக்கான் அப்படின்னா விவாதத்துக்கு வரட்டும், பேசிக்கலாம், தாராளமாக பேசிக்கலாம். ஐ எம் ரெடி, ஐ எம் வெயிட்டிங். See you on another video. Love you all. Take care. Bye bye.